அவளோட மனசு இவ மேல இருக்க என்னோட மனசு ஏமாறுது. அவளோட மனசு இவ மேல இருக்கு என்னோட மனசு ஏமாறுது. நான் கேட்டவரும் கிடைக்கல, நான் போட்ட வித முளைக்கல. நினைச்சதெல்லாம் நடக்குமா, நடப்பதெல்லாம் நிலைக்குமா? வாழ்க்கை என்ன தெரியுமா, சொன்னா உனக்கு புரியுமா? போனா போகட்டும் போடா, நீ தண்ணிய போடு ராவா. அன்பா இந்த மாட்டை பிடிச்ச 1000 பொற்காசு. இது யாரோட மாடு தெரியுமா? இது யாரோட காலை? அருப்புக்கோட்டை திருப்பூர் சேர்ந்த அரசப்ப தங்கச்சி வெள்ளையம்மா வளர்ப்பு காலை. இந்த காலை வெள்ளையம்மாடைய வளர்ப்பு காலை. மறைந்த காலை யாரை பிடிச்சதும் இல்ல, ஏற்கனவே 107 பேர்த்த முட்டி கொண்டு இருக்கு. நண்பது யாரோட காலை? வெள்ளையம்மாடைய வளர்ப்பு காலை. ஆமா. ஓ அதுதான் இதா? ஓ இதுதான் அதா? ஓ அதுதான் இதா? ஓ இதுதான் அது. வெள்ளையம்மாடைய வளர்ப்பு காலை. அப்ப இந்த காலம் மேல ஏறினாலும் ஒண்ணுதான். டேய் நான் தப்பா பேச மாட்டேன் சரியா? இந்த மாட்டை பிடிக்கணும் அவ்வளவுதானே? மாட்டை பிடிச்சிருவோமா? அடடம் மாடு முடி சண்டால வீரனடா, ஏ வீரனடா, அடமயில காலே வெள்ளச்சாமி சூரனடா. மாடு முடி சண்டால வீரனடா, நான் வீரனடா, நான் மயில காலே நாங்க சூரனடா. புறா 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 முடி வெள்ளச்சாமி. ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன உன் சேட்டை இன்னைக்கு? சேட்டை அது முகரே பாரு, மாட்டு முகர். கரண்டா மைக்கு கரண்ட் ஆசை கரண்ட் மைக்கில தானே கரண்ட். விடமாட்ட நல்ல மனுஷன் எல்லாமே. இங்க வரவே மாடு கொடுத்துட்ட மாடு செம்பு இருந்தா அவன் தலையில முத்தம் கொடுத்து பாரு. தலையில கொடு, தலையில. பத்தோடி மாடு ஆரம்பிச்சா கொடுத்தேன். அவன் தலையில முத்தம் கொடு, தலையில தலையில. அவன் நெத்தில கூட, அவன் கண்ணத்துல கூட, அவன் வாயில கூட. ஏய் அதை வச்சுதான் ஓட்டிட்டு அது காலைல கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே. ஏன் இப்ப அவன் முதுகுல கூட, முன்னாடி வந்து நெஞ்சில கூட, கீழே அப்படியே குஞ்சில கூட. உள்ள போயிடும் மாடு. அது சேட்டே பத்தியா? தம்பி பார்த்து உட்காந்துக்க. 2ல 1 உனக்கு பிடிச்சதை உடச்சு விடு. ஏய் 50,000 1 லட்சம் பேசி 50 அட பொட்டி வச்சே. உள்ள விட்டு எடுக்கணும். இங்க வா தம்பி, உள்ள விட்டுலாம் எடுக்கணும். அட பொட்டி வச்சே தங்க போடா ஊருக்கு மணிமகுமா. தொட்டு தொட்டு இழுத்து வரும் இது கோதான தங்கரதோ. வந்து சேருமையா அவரை போல யாரும் இல்ல. அலசி பாரு உலகத்தில. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு, ஒண்ணு பெற்றவரு ரொம்ப பெரியவரு.
பெத்தவரு ரொம்ப வசந்தவரு ஒண்ணு பெத்தவரு ரொம்ப புள்ளிகரு ஆட ஒட்டி வசிக்கிற சுடு தண்ணியை கூட வெந்நீரை கூட ஊத்தலாம் ஒரு தூசமும் படாது அந்த டீயை கொண்டு போய் ஊத்தினாலும் கூட படாது ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று என்போர் பலர் இருக்க நடா அமையக்காலே சண்டால சூரனடா நானும் சூரனடா அருமை 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 அருமையான சுத்து ஆஹா ஆஹா புலிதி பறக்குது அருமை 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 முதல் சுற்று அண்ணனுக்கு வெற்றி ஜெயம் உண்டாக அப்படி விட்டு அடிச்சா அப்படி விட்டு பாத்தீங்களா போச்சா அருள்மலை பொழிவாயி தாயி தேவி ஆங்கர கலைவாணி அருள்மலை பொழிவாயி கலைவாணி அருள்மலை பொழிவாணி ஆங்கர கலைவாணி அருள்மலை பொழிவாயி ஆங்கர கலைவாணி அருள்மலை பொழிவாயி இன்பமுடன் நான் வாழ இன்பமுடன் நான் வாழ இசைமலையல் வாய்வி இன்பமுடன் நான் வாழ இசைமலையல் வாய்வி ஓங்கார நாதமீது இன்பமுடன் நான் வாழ இசைமலை பொழிவாணி ஓங்கார நாதமீது இசை நாடகம் எமக்களித்தாயம்மா இசைப்படி மகிழ்ந்திட என்னை படைத்தாயம்மா இசை நாடகம் எமக்களித்தாயம்மா இசைப்பாடி மகிழ்ந்திட என்னை படைத்தாய் அனுதினம் உன்னை பாட அனுதினம் உன்னை பாட அரவணைத்தாயம்மா அனுதினம் உன்னை பாட அரவணைத்தாயம்மா அன்பு மகள் என்னை அன்பு மகள் எல்லை அன்பு மகள் என்னை ஆசிரந்து வளர்த்தாய் அன்பு மகள் என்னை ஆசிரந்து வளர்த்தாய் ஓங்கார நாதவேறு அன்பு மகள் எல்லை ஆதிஜமே வளர்த்தாய் ஓங்கார நாதமேது திக்கட்டும் உணர்வுகள் வர வேண்டும் திக்கட்டும் உணர்வுகள் வர வேண்டும் இடத்தினை உயரட்டும் பரவாயில்ல ஓங்கார நாதவேறு 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 காவியம் பாடித குயிலினமே ஓவியம் பாடித தமிழினமே காவியம் பாடின குயிலினமே ஓவியம் பாடிடும் தமிழினமே காவியம் பாடித குயிலினமே ஓவியம் பாடித தமிழினமே இசைக்கு மகிழ்ந்திட சிறந்து விளங்கிட இசைக்கு மகிழ்ந்திட சிறந்து விளங்கிட பரவாயில்ல ஓங்கார நாதமேறு பகவதி உமையாளோ சீதமிரு ஓங்கார நாதமேறு
வள்ளுவனுக்கு வாழ்வாங்க வாழ வைக்கும். எம் தாய்க்குள்ள பெருமக்கள் அனைவர்களுக்கும் கந்த கடம்பா கார்த்திகே என்று சொல்லப்பட்ட ஆறுமுக வீரனுக்கு வீரவேல் கையில் கொடுத்து அசுரங்களை வேண்டும் என கேட்டு வீரத்தாயில் விளைந்து வச்சு மந்திரவர்களுக்கும் கற்க கதிர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகையில வள்ளுவன் ஈட்டெழுத்து சிறியவர்களுக்கும் இப்பரந்த உலகில் மலர்ந்த மலர்களாய் காத்திருக்கும் பெரியவர்களுக்கும் முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளாக பிறந்தவள் தான். என் பேர் வெள்ளையம்மா. எனக்கு அண்ணன்மார்கள் 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இருந்துட்டாலும் 7 பேருக்கு வெளியே விழா. 8வது கண்ணியா நான் பிறந்ததுனால வரமா வரம் இருந்து தவமா தவம் இருந்து பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லி வரத்தலை தவத்தலை பெற்றெடுத்த குழந்தை பிறந்ததுனால செல்வம் சீர் சிறப்போடு வளர்த்துட்டு வர்றாங்க. ஆடை ஆபரணங்கள், மாட மாளிகைகள், கோட கோபுரங்கள் இதெல்லாம் எனது அண்ணன்மார்கள் எந்த ஒரு குறையும் வச்சதில்லை. எந்த ஒரு பொருளை கேட்டாலும் எங்க இருந்தாலும் எனக்காக தேடி தேடி வாங்கி கொடுத்து நாளொரு மீனி பொழுது ஒண்ணு வளர்த்துட்டு வராங்களா இல்லையா? நம்மளோட பிறப்பட பெண்ணு எங்க இருந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லணுமா இல்லையா? அதற்கு முன்பதாக மஞ்சச்சேரி மொட்டு விட்ட முள்ள கோடி வச்சந்தட்ட மஞ்சச்சேரி வைக்கப்பட்டு கொத்தி நிற்கிறது. இந்த அள்ளி தந்து என்ன கண்டு தன்னைக்குள்ள வெட்டி நிற்கிறது. மல்லி பொண்ணு நான் இருக்கி அச்சம் என்ன உனக்கு அந்த நாள நெஞ்சில் வச்சு எண்ணி சொல்ல கணக்கு. மொட்டு விட்ட முள்ள கோடி மச்சமிட்ட தங்க கோடி குத்தி வச்சு நிற்கிறது.
தன்னைக்குள்ள விக்கி நிக்குது. பறந்து வந்து என் வீட்டில் ஆடுமடி ஆடி சுட்டி பல்லரு தங்க கட்டி இவள் வடைய சங்கீத பாடுமடி ரோஜா பூவா மஞ்சள் பூசும் பாட்டு புட்டா கண்ணு கூசும் ரோஜா பூவா மஞ்சள் பூசும் பாட்டு புட்டா கண்ணு கூசும் உனக்கு ஒரு கிளி வந்து போட்டும் பூவா சிரிக்கும் கோடி மட்டம் விட்ட மஞ்ச கோடி விட்டு 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 நிற்கிறது. இந்த அள்ளி தந்து என்ன கண்டு தன்னை கொள்ள விக்கி நிற்கிறது. பள்ளி பொண்ணே நான் இருக்கேன் அச்சம் என்ன உனக்கு அந்த நாள நெஞ்செடுத்து என்னை தள்ள கணக்கு பட்டு விட்ட வந்த கோடி விட்டப்பட்ட மஞ்ச தேடி விட்டப்பட்டு சொக்கி நிற்கிறது. இந்த அள்ளி தந்து என்ன கண்டு தன்னை கொள்ள விக்கி நிற்கிறது. நான் எல்லாருக்கும் சொல்றேன் புது வருட பிறப்பு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு மாதிரியே இந்த வருஷம் மட்டும் இல்ல இந்த ஜென்மத்துல மாட பிறப்பா பிறந்தாலும் சரி எந்த பிறவிகளை பிறந்தாலும் சரி ஆமா கடமைன்றதுல அப்புறம் இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் எப்பவுமே வாழ்நாள் முழுக்க இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இருந்துட்டாலும் நம்மளோட வேலை என்ன என்ன வேலைக்காக வந்திருக்கிறோம் சொல்லணுமா இல்லையா? சொல்லிடுவோமா? ஊர் பேரை சொல்லலாமா? அருப்புக்கோட்டை எனக்கு திருப்பத்தூரா எனக்கு திருப்பத்தூரா ஏ திருப்பத்தூரா அடி அச்சடிச்ச எனக்கு சாயச்சேல திருப்பத்தூரா ஏ திருப்பத்தூரா ஏ 7 பேரு என்னோடு உடன் பிறந்த வெள்ளையம்மா உடன் பிறந்த ஏ உடன் பிறந்த நான் இளங்கொடியான் சண்டாளி வெள்ளையம்மா உடன் பிறந்த உடன் பிறந்த நான் இடையர்குள்ள சண்டாளி வம்மசம்மா ஏ வம்மசம்மா இளங்கொடியால் சண்டாளி வெள்ளையம்மா ஏ வம்மசம்மா நான் கோடாலிதான் வெள்ளையம்மா கொண்ட போட்டு சண்டாளி கொண்ட போட்டு ஏ கொண்ட போட்டு நான் கோவிலுக்கு வெள்ளையம்மா போற பொண்ணா கொண்ட போட்டு நான் கொண்ட போட்டு ஏ சின்ன சின்ன வெள்ளையம்மா நடை நடந்து ஏ நடை நடந்து நான் செங்காரமா வெள்ளையம்மா போற பொண்ணா நடை நடந்து நடை நடந்து சிங்காரமா வெள்ளையம்மா போற பொண்ணா ஏ நடந்தான்ல வெள்ளையம்மா நடை கொள்ளுங்கோ சண்டாளி நடை கொள்ளுங்கோ ஏ நடை கொள்ளுங்கோ நாகமணி சண்டாளி ஓசையிடும் நான் நடந்த நல்ல உனக்கு நடை கொள்ளுங்கோ நடை கொள்ளுங்கோ உனக்கு ஓசையிடும் ஏ எழுந்த நல்ல வெள்ளையம்மா இடை கொள்ளுங்கோ ஏ இடை கொள்ளுங்கோ அடையிறு புறமோ வெள்ளையம்மா முத்து திரும் இடை கொள்ளுங்கோ இடை கொள்ளுங்கோ இருபுறமோ உனக்கு முத்து தூரும் ஏ அஞ்சு மஞ்ச எனக்கு அரக்க மஞ்ச இறக்க மஞ்ச ஏ இறக்க மஞ்ச ஆறு கிளியாள் வெள்ளையம்மா குளிக்க மஞ்ச அஞ்சு மஞ்ச உனக்கு அரக்க மஞ்ச அரக்க மஞ்ச அரக்க மஞ்ச இறக்க மஞ்ச அழகு கண்ணி வெள்ளையம்மா குளிக்க மஞ்ச ஏ பரட்ட நல்ல எனக்கு புளிய மரம் புளிய மரம் புளிய மரம் புளிய மரம் வந்தாடும் வெள்ளையம்மா நந்தவனம் இதெல்லாம் சின்ன வயசுல சரி எனக்கு பிடிச்ச பண்பொருள் அப்படியே எங்க இருக்குங்கறத தேடி தேடி எனது அண்ணன்வர்கள் எனக்கு இதெல்லாம் வாங்கி தருவாங்க. எப்படித்தான் பொன்பொருள் வாங்கி நமக்கு போட்டு புட்டி புட்டி வளர்த்தாலும் அவர் யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம் நினைப்பாரு போல இருக்கு. போய் கம்ப்ளைண்ட் பண்ணு.
ஜெயச்சந்திரனே எப்படித்த பண்புகளை வாங்கி நமக்கு போட்டு பூட்டி பூட்டி வளர்த்தாலும் சரி நமக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசை இருக்கும் இருக்கும் எனக்கு ஒரு ஆசையில இருந்ததுங்க ஆமா. சின்னஞ்சிறு வயசுலயே சரி. அந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டிட்டு போறது வழக்கம் ஆ. அங்கதாங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு என்ன அதிசயம்? மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை ஆனமலை ஒத்தக்கடை அருகே இருக்கும் சிட்டாம்பட்டி சிட்டாம்பட்டி அருகே இருக்கும் செக்கம்பட்டி அப்படியா அங்க இருந்துதான் வெள்ளச்சாமி ஒருத்தர் வந்திருந்தாரு எதற்காக கருப்பாய் கட்டி வச்ச கல்லுக்கட்டு ஊரணி கரைக்கு வர வேண்டிய காரணம் என்ன வேட்டையாடுறாராம் ஆமா. தாகமா இருக்குமா இல்லையா இருக்கும்ல. தண்ணீர் கடந்தேறி வந்து தானே ஆகணும் நான் இங்க வெள்ளாடு ஓட்டிட்டு போயிருந்தேன் சரி ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டோம் என்ன பண்ணி ஆரம்பத்துல அறிமுகப்படுத்திக்கிட்டோம் என்ன சொல்லி அவர்தான் வெள்ளச்சாமி சரி நான் தான் வெள்ளையம்மன் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டோம் காலம் போக போக பருவகாலம் வர வர அது என்னவோ தெரியல சரி அவரையே பார்க்கணும் அவர் கூடவே பேசணும் சரி அவர் கூடவே பழகணும் அப்படியா அவர் அந்த இடத்துக்கு எப்பெல்லாம் வராரோ எனக்கும் அந்த இடத்துக்கு அப்பெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசு நிறைய வந்துருச்சு ஆமா இப்ப உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அண்ணன் அப்படிங்கிற பாசமெல்லாம் வருது இருந்துட்டாலும் அடிக்கடி பார்க்க தோணுதா தினசரி பாத்துக்கிட்டு தான் பார்க்க முடியாது இல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கும் கண்டிப்பா அதனால வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையான எப்ப அவர் வருவாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பதாக நான் போய் அங்க நின்னுட்டு இருப்பேன் சரி அவரையே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசு நிறைய வந்துருச்சு ஆமா அப்ப இதுக்கு பேர் என்ன அதுக்கு பேருதான் காதல் 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 அன்பு 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 அதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே பாடுவீங்கன்னு அப்படின்னு சொல்லி மனசு நிறைய ஒரு ஆசைகள் இருந்தது அவரையே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி காதல கூட இருக்கலாம் இல்லையா காதல் அப்படிங்கிற ஒண்ணு சின்ன வயசுல வரக்கூடாது வந்துருச்சு இருந்துட்டாலும் குழந்தை பருவத்தில் வரக்கூடிய ஒரு காதல் தெய்வீக காதல்னு சொல்லுவாங்க அது மாதிரி அறியாத வயசுல புரியாத மாதிரி ஒரு எண்ணம் காதல் வந்துருச்சு இருந்துட்டாலும் அதை போன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால சின்ன வயசுல இருந்தே என்னோட மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் வளர்த்துக்கிட்டே இருக்கேன் எப்படிங்கிற சொல்லணுமா இல்லையா ரங்கிலியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே தெம்மாங்கு பாட்டு அத நான் பாட கேட்டு என்னை பாராட்டும் காலம் வரும் அடி கண்ணம்மா பாராட்டும் காலம் வரும் ஏலேலங்கிலியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா நல்ல செய்தி சொல்லட்டுமா அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை எல்லட்டுமா சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா நல்ல செய்தி சொல்லட்டுமா அன்பில் இந்த மண்ணை வெல்லும் முத்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை எல்லட்டுமா முத்தையடி பாத இது சேரும் வரும் நாள ஒத்தையடி பாத இது சேரும் வரும் நாள எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவு கூட பூமி வரும் எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவு கூட பூமி வரும் என்னை தாளாட்டும் இசையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே சோழ
கோயில் தேடி என்னை பார்க்க வந்துவிடும் புது பாடல் கேட்டு வரும் ஆடி வெள்ளம் ஓடி வந்து ராகம் சொல்லித் தரும் இந்த தாகம் தீர்ந்துவிடும் சோலை கோயில் தேடி என்னை பார்க்க வந்துவிடும் நல்ல பாடல் கேட்டு வரும் ஆடி வெள்ளம் ஓடி வந்து ராகம் சொல்லி தரும் எந்த தாகம் தீர்ந்துவிடும் நானா பாடல பாட்டு இந்த தெண்டலுவதை கேட்டு நானா பாடல பாட்டு அந்த தெண்டலுவதை கேட்டு எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவு கூட பூமி வரும் எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவு கூட பூமி வரும் ஏழேலங்கிலேயே என்னை தாளாட்டும் இசையே பாராட்ட நாள் இல்லையே அரை கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே தெம்மாங்கு பாட்டு அத நான் பாட கேட்டு என்னை பாராட்டும் காலம் வரும் அரை கண்ணம்மா பாராட்டும் காலம் வரும் மனசுக்குள்ள ஆசைகள் இருந்தாலும் சரி என் மனசுக்குள்ள மட்டும் ஆசைகள் வரக்கூடாது வார வெள்ளிக்கிழமை அவர் அந்த இடத்துக்கு வரார் அப்படின்னு சொன்னா அவர் மனசுக்குள்ளே ஆசைகள் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா இல்லையா ஆசைகள் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லணும் மனசு நிறைய ஆசைகள் இருக்குது வெளியில சொல்லணும் ஆமா வெளியில சொன்னா தான் இன்னார் மனசு இன்னாருங்கிறது கண்டிப்பா புரியும் இல்லையா மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்தா என்ன நடக்க போகுது அதெல்லாம் ஒன்னும் நடக்க போறதுக்கு வேலையே இல்ல என்னது நீ எப்ப அவர் மட்டும் குறிப்பா கேக்குற இந்த ஜெயச்சந்திரன் இருக்காரு நீ இருக்க ரொம்ப நல்ல பிள்ளையில பரவாயில்ல சரி பரவாயில்ல ஜெயச்சந்திரனே ரெண்டு பேரும் மனசுக்கு ஆசைகள் இருக்கு இல்லையா இதை என்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இருந்துட்டாலும் ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு நாள் என்ன நடந்துச்சு கட்டணவங்கள தான் கட்டணும் கல்யாணம்ங்கிறது நடந்துச்சுன்னா உங்க கூட தான் அப்படிங்கறது சொல்லிட்டாரா இல்லையா சும்மா இருக்க முடியுமா என்ன செஞ்சிருப்போம் அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள ஆடி பாடி ஓடி சந்தோஷம் விளையாண்டுகிட்டு இருந்தோம் இருந்துட்டாலும் ஒருத்தர் மனசு ஒருத்தர் பறி கொடுத்து எப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு உங்களுக்கு சொல்றோமா இல்லையா சொல்லுவோமா சொல்லுங்க என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சி கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சி என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சி கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து காதல் பூத்தாட என்னை பந்தாட வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் ஊத்தாடு ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வைத்தார் அழகே அருகே வரலாமா நீ வந்தால் என்ன பக்கம் இனிமேலும் என்ன வெக்கம் உன் கூந்தல் தானில் ஊஞ்சல் கட்டி நான் ஆடுவேனா மனசில் இடம் பிடிச்சேன் காட்டட்டுமா கண்ணே கண்ணே காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து பச்சரசை புன்னகையில் முத்து சிந்தாது பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாது பச்சரசை புன்னகையில் முத்து
நீந்தாது பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாது மலரோடு தென்றல் வந்து உறவாட கெஞ்சும் போது மனதோடு இளமை இனிமை சுகந்தானே உன்னை நான் பாடுவேன் வாரே உன்னை கொண்டாடுவேன் நான் என் மனச பறி கொடுத்து கற்று தந்த வித்தை எல்லாம் கற்று தந்த வித்தை எல்லாம் என் மனச பறி கொடுத்து இப்படியெல்லாம் ரெண்டு பேரும் மனசு ஒருத்தர் பறி கொடுத்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்படியா? ஆமா, காதல் பண்றது பிரயோஜனம் இருக்குது. இருந்துட்டாலும் அதை உறுதிப்படுத்தணுமா இல்லையா? ஆமா, என்ன பண்ணீங்க? மதுரை மீனாட்சி கோயில போய் சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். என்னன்னு? வாழ்ந்தாலும் ஒருவர்கள் ஒருவராக வாழணும், இறந்தாலும் ஒருவர்கள் ஒருவராக இருக்கணும்னு சொல்லி சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். சரி. யாரோட கண்டுபட்டுச்சோ என்னவோ தெரியல, திடீர்னு பிரிஞ்சிட்டோம். அன்னையில இந்த நேரம் வரைக்கும் வெள்ளச்சமையில பார்க்கவே முடியல. பார்ப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு, சேர்ந்து வாழ்வங்கிற ஆசை இருக்கு. அதனால வருவார் என்று எண்ணி பலி மீது விழிவித்து காத்துக்கொண்டே. ஆமா, இல்ல வருவாரு கண்டிப்பா. புது வருஷம் பிறந்திருக்குதுல, மனச மாத்திக்கிட்டு என்ன தேடி வருவாரு. அப்படியே மாற்றம் உருவாகுங்கிற. கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். அரோகரா சாமி சரணமையப்பா. ஆமா, இப்படி எல்லாம் கடவுள் பக்தி எனக்கு அதிகங்க. ஆமா, உண்மைதான், உண்மையாவே கடவுள் பக்தி வந்து எனக்கு அவ்வளவு ஒரு அதிகம். அதனால அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் எந்த ஒரு விஷயத்திலயும் சரி மனம் தளர்ந்து போனாலும் பிரார்த்தம் பெறட்டும் கண்டிப்பா அப்படி சொல்லி பக்தி பரமாசமே இருக்கு. மனசு மாறும். பக்தி பரமாசமே இருந்தா குடும்பம் எப்படிமா நடத்துறது? குடும்பத்தை பின்னால நடத்திக்கலாமா? குடும்பம் சரியா வரட்டுங்க, நல்லபடியா குடும்பத்தை நடத்திடுவோம். அமோகமா வெற்றிகரமா குடும்பத்தை நடத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க ஜெயச்சந்திரனே, ரெண்டு பேரும் மனசு ஒன்னாகிடுச்சு. சந்தோஷமா வாழணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேன். சரி. அவர் மனசுக்குள்ள பெண் அப்படிங்கிற ஒருத்தி இருந்தா நான் மட்டும்தான். அவர் வாழ்க்கையில கல்யாணம் அப்படிங்கிற ஒண்ணு நடந்தாலும் சரி, அது என்னால மட்டும்தான் இருக்கணும். என்ன மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா, ஒருத்தனுக்கு ஒருத்தி. இப்படிலாம் கற்பனையா நினைச்சிருக்கீங்களா? கற்பனையில நிஜமா நினைச்சிருக்கியா? ஆமா ஆமா, முதல்ல நீயே முடிவு நீனே சொல்லி கழுத்தறுத்துட்டு போயிடுறாங்க. அத நினைச்சு உக்கி ஊருகி நம்மள எச்சி இழைச்சி ஏங்கி இப்படி போய் நிக்கிற ஒரு கதையா இருக்கு. அப்படியா? மனசை கெடுக்கிறதுக்கு வரணுமா? இதுக்கு வராமலே இருந்திருக்கலாம் இல்லையா? இப்படி எல்லாம் இருந்தா பேசாம வீட்டுல அம்மா அப்பா பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு சந்தோஷமோ துக்கமோ எப்படியா வாழ்ந்துட்டு போயிருந்திருப்போம். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு சொல்லி எடுத்துட்டு போயிருந்திருப்போம். இடையில ஒண்ணு வருது பாத்தியா, காதல் அப்படிங்கிற ஒண்ணு. அதுதான் அவஸ்தை, வரவே கூடாதுங்க. அவஸ்தை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். ஆமா, வாழ்க்கையே அவ்வளவுதான், அழிஞ்சிருது. ஆமாங்கிறேன். நல்ல காதலா இருந்தா பரவாயில்ல, நம்ம பண்ற காதல எப்படிப்பட்ட காதல். ஆமாப்பா, நேத்து கூட்டிட்டு வந்தியல்ல, மேடைக்கு லேட்டா வந்தியல்ல, அதுதான் காதல். அட அக்கா தான், அதான் காதல். இப்ப ஜெயச்சந்திரன் மேல எனக்கு ஒரு காதல் இருக்கு, உன் மேல எனக்கு ஒரு காதல் இருக்கு. காதல்ங்கிறது என்ன? அன்பு. பாசம். உங்களெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்ல. பாத்தியா, விஎஸ்கே யூடியூப் எடுக்கிற என்ன கூட கரெக்டா சொல்றாரு. அவர் அதுல அனுபவப்பட்டிருக்கிறார் போல இருக்கு இல்லன்னு. ஆமா, அன்பு பாசம் இதாயா காதல். உண்மையான அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். அத கண்டிப்பா உனக்கு அது இல்ல. அதனாலதான் காதல்ங்கிறது என்னங்கிறது உனக்கு தெரியல. மோகத்துல இருக்கிறாரு. மோகமா? மோகம். ஐயோ அப்பா, அவர் கூட சரி இது புரிஞ்சுக்கிட்ட பத்தியா, முன்னேறிடுவேன் நல்லா. ஜெயச்சந்திரன் இறந்துட்டாலும் யாரோட கண்டுபட்டுச்சு என்னவோ தெரியல, திடீர்னு பிரிஞ்சுட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா இல்லையா, என்னைக்கு அதெல்லாம் தேடி வருவாங்க நம்பிக்கை இருக்கு. வாழ்க்கைங்கிற ஒண்ணு இருந்தா அது அவர் கூட தான். அவர் வாழ்க்கையில பெண் அப்படிங்கிற ஒருத்தி இருந்தா அது நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு காத்துக்கிட்டே இருக்கேன். வருவாருன்னு சொல்லி ஒரு தூது விட்டு பார்க்கலாமா? வான்மதியே தூது செல்லு வான்மதியே, மாளிகை பொன்மாடம் மல்லிகை பூமஞ்சும் யாவுமே இந்நேரம் ஏற்குமோ என் நெஞ்சம், காதலன் வாசல் வர வேண்டும். நீயும் என் செய்தி சொல்ல வேண்டும். குயிலே கவி குயிலே, யார் வரவை தேடுகிறாய்?
மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா இந்த பூமுகம் பாடுது என்னை என சொல்லடி சொந்த சோமைய தூக்கி தூக்கி வந்த சோம்பைய தாங்கி தானே தாயாக நானும் மாறி தாளாட்டு பாடுவே ஆராரிராரிரோ சொந்தம் என்று வந்தவளையாத்தா இந்த பிஞ்சு மனம் வெந்ததடியாத்தா அன்பாளதா ஒன்னா ரெண்டா முடிக்க பட்டியல சொல்லட்டுமா பட்டகடன் தீர்ந்திடுமா பட்டியல சொல்லட்டுமா பட்டகடன் தீர்ந்திடுமா வான்மதியே ஓ வான்மதியே தூது செல்லு வான்மதியே மாளிகை பொன்மாடம் மல்லிகை பூமஞ்சம் யாவுமே என் நேரம் ஏற்குமோ என் நெஞ்சம் காதலன் வாசல் வர வேண்டும் நீயும் என் செய்தி சொல்ல வேண்டும் வான்மதி தூது செல்லு வான்மதியே வந்து கையனக்க வெள்ளியலை வையதைக்க வாடி நின்ற தென்னதூரை நான் தானோ தென்றலுக்கு ஆசை இல்லை தேனிடது வாசம் உள்ளை அண்ணம்மா அன்பு தொல்லையே நானோ வண்ணப்பூ என்னை கண்டு வாயிரலை மூடிக்கொண்டு புன்னகைக்க மாட்டேன் என்று போராடுது அதை மாலை வரும் நோய் கொண்டு தன்னந்தனே நான் என்று பாவை நீதம் வாடும் விதம் பாராய் தூது சொல்லு வான்மதியே நெஞ்சுக்குள்ளே கொட்டி வைத்து நித்த நித்த நான் அழக்கும் என்னுடைய ஆசைகளை பாராயோ என்னை போல நேயும் மெல்ல தெய்வதிங்க நியாயம் இல்லை வெண்ணிலவே தூது சொல்ல வாராயோ எத்தனையோ சொல்லி வைத்தேன் என்னங்களை அள்ளி விட்டேன் இன்னும் வந்த மன்னன் மனம் மாறாதது அதி மாலை வரும் நோய் கொண்டு தன்னந்தானே நான் என்று பாவை நீதம் பாடும் வீதம் பாராய் தூது செல்லு வான்மதியே மாளிகை பொன்மாடம் மல்லிகை பூமஞ்சம் யாவுமே என் நேரம் ஏற்குமோ என் நெஞ்சம் காதலன் வாசல் வர வேண்டும் நீ என் செய்தி சொல்ல வேண்டும் வான்மதியே வான்மதியே தூது செல்லு வான்மதியே இப்படிலாம் ஒரு தூது விட்டுருக்குறோம் அவர் இடத்துல போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்துட்டாலும் வருவாரும் சொல்லி காத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா?
எனக்கு அவருக்கு அதை விட்ட குறை தட்ட குறைகள் இருக்கு. உனக்கெல்லாம் மூளையே இல்லை இல்லை ஜெயச்சந்திரனே. அப்போ விடு, இப்பயுமே சொல்கிறேன் நான். டச் பண்ண வச்சுருந்தோன்னு வச்சுக்க, பல வில்லங்க இருக்குதுல. பட்டன் செல் வச்சுக்க, டக்கு டக்குன்னு என்ன வேலையை பார்க்கணும் அந்த வேலையை பார்த்து டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். அது வீடியோ காலை எவனாச்சும் ஒருத்தன் பார்த்துட்டு போய் வீட்டில் போட்டு விட்டானு செருப்படி யார் வாங்குறது பேசாம. அதில் என்னென்னத்தையோ பண்ணி வைக்கிறாங்க. அவ்வளவுதான் பேசுறதுல இருந்து என்ன பண்றோங்கிறது பூரா அப்படியே காட்டி கொடுத்துருது, பதிவாகி போயிருது. அதனால இந்த டச் அப்படித்தான் வாழ்க்கையவே புரட்டி போட்டுருது. அதனால இந்த டச் செல் வச்சுக்கிறதுக்கு வேலையே இல்லை, பிடிக்க மாட்டேங்குது. பட்டன் செல்லுன்னு வச்சுக்கோங்க, என்ன வேலையை பார்க்கணுமோ நேக்கா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமா, ஆள் அங்க வரையில இங்க எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இந்த பாரு சும்மா தான் வச்சிருக்கேன் செல்ல பாரு அப்படின்னு காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். தப்பிக்கிறதுக்கு வழியை தேடுங்க. முதல்ல பட்டன் செல்ல வச்சுக்கிட்டா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது. இந்த மாதிரி டச் செல்ல வச்சுட்டு மாட்டி தொலையாதீங்க, குடும்பத்துல பல பிரச்சனை வந்துடும், வில்லங்கம். அதெல்லாம் தேவையா? ஆமா, வேணாம். அதனால இன்னைக்கு எங்க ஊர் முத்தாலம்மன் கோவில் திருவிழா, சிலம்பாட்டோட கேள்விப்பட்டேன். வரணும், வந்தோட கூட்டிகிட்டு ஓடி போய் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை எங்க போகுது, எதை நோக்கி போகுது, எதை நோக்கி போகுதுன்னு எனக்கே தெரியல. முடிவு எங்க இருக்கோ அங்க போய் நிக்கட்டும், முடிவு இருக்கும். கடல் என்றால் எங்கோ கரை இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பாருங்க ஜெயச்சந்திரன், ஒரு முக்கியமான விஷயம், நான் தான் வெள்ளையம்மான்னு சொல்லக்கூடாது. காரணம் ஆம்பளை பிள்ளைகளை நம்பவே கூடாது. இருக்கிறேனா அப்படின்னு பாக்கணும். இல்ல என்ன விட ஒரு பிள்ளை நல்ல பிள்ளைய பார்த்து தேடி புடிச்சிட்டாரா அப்படிங்கறதையும் பாக்கணும். நான் பார்த்துட்டேன், பய பிள்ளைகளை நம்பவே கூடாது. உண்மையாவே சொல்றேன், கண்டுபிடிச்சிட்டேன், நம்ப கூடாது. இனி என்ன பண்ணணும், வாழ்க்கைய பரிசுத்தமா கொண்டுட்டு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? மதுரை மீனாட்சிய? ஆமால்ல, அங்க போய் வேண்டியறலாமா? சரி, பிடிங்க போவோம். தென்பதுர சீமையில மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் ஏன் கண்ணம்மா, சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். தென்பதுர சீமையில மீனாட்சி கோவிலிலே, தென்பதுர சீமையில மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் ஏன் கண்ணம்மா, சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். நான் என்ன சொல்ல வார்த்தை ஒண்ணு சிக்கவில்லை, நான் என்ன சொல்ல வார்த்தை ஒண்ணு சிக்கவில்லை. நல்ல கைய வெள்ளை தாள நாங்க மாத்த போறவாள மீனாட்சி கோவிலிலே எப்போ சொல்லும் ஏ கண்ணம்மா, சொல்லாம ஏண்டி வைக்கம்மா. வயக்கத்தில மாமே வீட்டுல நேரம் நான் பார்த்து போவே ரூம்ல மாலை வயக்கத்தில மாமே வீட்டுல நேரம் நான் பார்த்து போவே ரூம்ல பால நான் கொடுத்தா மாமே வாங்கல பார்த்த பார்வையில ஒண்ணோ தோணல என்னோட மேனையத்தோ ஒன்னாக நானச்சா சொன்னா சூறாவளி வேகந்தா ஒன்னாக இருக்க வச்சா உள்ளார கிறங்க வச்சா பண்ணோ சரசத்தில சூரந்தா தொட்டு எடுத்து அங்கங்கே முத்திர வச்சா பாரமானா என்னை எண்ணி பார்த்தேன் இனிமேல சொல்ல மாட்டேன். மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் என் கண்ணம்மா, சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். கால நேர
நேரத்தில வைகை ஆத்துல நான் தாரீராட யாரும் பார்க்கல. கால நேரத்தில வைகை ஆத்துல நான் தான் நீராட யாரும் மஞ்ச கிழங்கெடுத்து அரைச்சே கல்லுல எடுத்து நான் பூச என்னால் முடியல. என்னோட மேனையத்தான் ஒன்னாக தானச்சா சொன்னா சூறாவளி வேகந்தா ஒன்னாக இருக்க வச்சா உள்ளார கிறங்க வச்சா பண்ணோ சரசத்தில சூரந்தா சொக்குது கண்ணு பொண்ணு நிக்குது அங்கே பாரமா என்ன எண்ணி பார்த்தேன் இனிமேல சொல்ல மாட்டேன். கல்யாணம் எப்போ சொல்லம்மா ஏ கண்ணம்மா சொல்லாம ஏண்டி வைக்கம்மா நான் என்ன சொல்ல நான் என்ன சொல்ல நல்ல கைய வெள்ளிதான நாங்க மாத்த போறோம் தென்பதுர செய்மையில மீனாட்சி கல்யாணம் அன்னை கொள்ளுவோம் ஏ கண்ணம்மா சொல்லாம அல்லை கொள்ளுவோம். சும்மா உட்காந்துருக்குற இப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா அவளாலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட சந்தோஷம் வீண் போகாது. நம்பிக்கை அப்படிங்கறத மனசு நிறைய விதைச்சிட்டேன். அறுவடை பண்ணாம விடுறதுல இனி ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்து கல்யாணம் விடியறதுக்குள்ள பண்ணிடுவோம்பியா. பேசாம கரிசோரா வேணும் உனக்கு. அரோகரா சேச்சந்திரனே பாருங்க இப்படியே நினைச்சுக்கிட்ட செத்துக்கிட்டு போயிடாதீங்கயா. 2 மாசம் 1 மாசம் 1.5 மாசம் மாலையை போட்டுக்கிட்டு நாங்க எவ்வளவு விரதத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க வேற இப்படி இருப்பீங்க போல இருக்கு. ஜெயச்சந்திரனே கல்யாணம் நம்மள பண்ணிக்கிறாரா இல்லையாங்கிறத பாப்போம். இல்லன்னா எங்க போகணும்? நேர கலெக்டர் ஆபீஸ்ல போய் நிக்கணும். அப்பா உங்ககிட்டயா பேசணும்? நீ தெளிவா பதில் சொல்லுவ. கேள்வி வர்றதுக்கு முன்னாலே பதில் சொல்லிடுவேன். ஏப்பாப்பா அது இருக்கட்டும், பத்திரமா விடுங்க. ஆச்சாரத்தோட இருக்கணும். ஆச்சாரம் இருக்காது. ஐயா இல்லங்க விடுங்க, உங்ககிட்ட நான் எதுவும் பேசலைங்க. ஆமா ஆமா நல்லா நல்லா. ஜெயச்சந்திரனே கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்க நேர கலெக்டர் ஆபீஸ் போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். மன்னனுக்கு என்ன கையில எடுத்துக்கிட்டே போயிடணும். இது இல்ல இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். இல்ல இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். இவன் தான் என்ன இப்படி ஏமாத்திட்டு விட்டுட்டு ஓடி போயிட்டான். வேற எந்த பொம்பளை பிள்ளைகளையோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வேணத்துக்கு உள்ள போடுங்க. இவனுக்கு என்ன பண்ணணும்? என்ன தண்டனை கொடுக்கணும்? பெட்ரோல ஐயோ சாகிறதுக்கு வழிய சொல்ற பாரு, வாழ்றதுக்கு வழிய சொல்றியா? அப்படி செய்யணும். இல்லன்னு வச்சுக்க நேரம் ஒரு நாள் வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? மாத்திரையை எடுத்து கலந்து பால்லயோ சாப்பாட்டுலயோ இதுல வச்சு கலந்துடணும். சரி தயிர்ல கொட்டைப்பாக்கா? இல்ல அப்படியெல்லாம் மருந்து இருக்கா? போயாங்கிட்டு உங்ககிட்ட போய் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு. நீ சொல்றதை மூணு சொல்லி கேக்குறேன். அப்படியெல்லாம் கிடையாது. ஒண்ணு வாழ்ந்தா வாழ்க்கை, செத்தா சாவு. அப்படித்தான். அடிச்சுக்காம பேசுங்கப்பா. ஐயோ அவர்கிட்டயே கருத்து கேக்குறீங்க. வேண்டாம், நல்லா இருப்பீங்க. ஐயோ கடவுளே கடவுளே, நான் அதையெல்லாம் சொல்ல வரலங்க. ஜெயச்சந்திரனே அப்படியா இப்படியா? நல்லதுங்க. ஜெயச்சந்திரனே வாழணும்னு ஆசைப்படுறோம். அந்த வாழ்க்கையை கடைசி வரை நிம்மதியா வாழணும். அப்படி இல்லைன்னா செத்து போயிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம மனசுக்கு எடுத்து வச்சு மூடி போட்டு அவன் மட்டும் நல்லா இருக்கலாமா? வட்டையிலுக்கா தொழில கரெக்டா இருக்க பாரு. அப்படித்தான் இருக்கணும். அவன் மட்டும் நிம்மதியா வாழலாமா? இல்ல விடலாமா? 2 பேரும் சேர்ந்தே செத்து போயிடணும். அப்படி ஒரு முடிவுல நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். அதனால எந்த முடிவா இருந்தாலும் சரி நடக்கிறது நடக்கட்டு பார்க்கலாம். அவர் வரவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேன். வந்த உடனே நான் தான் வெள்ளையம்மான்னு சொல்லாதீங்க. முன்ன மாதிரி இருக்கிறாரா இல்லையா, வச்ச பாசம் அப்படியே உண்மையா இருக்கா இல்லையான்னு பாப்போம். மனசுக்குள்ளத்த